My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examinationல வரலாறு காணாத ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு வந்திருக்கு. NTA ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இந்த ஸ்கேம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மாணவர்களுடைய வாழ்க்கை நலன் சார்ந்த விஷயங்களில் கூட ஏமாற்றங்கள் அளிக்கக்கூடிய முடிவுகளை சில தனியார் அமைப்புகள் தொடர்ந்து செஞ்சுட்டே வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும், இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் இந்த மாதிரியான அலிகேஷன்ஸில் உள்ள இன்வால்வ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷமும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் நீட் அப்ளிகேஷன் ஆரம்பித்த காலத்திலேருந்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததில் வரைக்குமே நிறைய முறைகேடுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் முதல் முறையாக இதுவரைக்கும் இந்த நீட் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த நீட் ஹிஸ்ட்ரி போனஸ் மார்க் நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸை NTA தரப்புலேருந்து கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக போனஸ் மார்க் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கொடுக்கணும், எப்போல்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத முதல்லையே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். இதில் இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுக்காத ஒரு விஷயத்த மாணவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய மாணவர்கள், நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த நிறைய மாணவர்கள் கூட டைம் மேனேஜ்மெண்ட்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் யாருக்கு வந்துச்சு தெரியுமா? நம்மலாம் பசங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறோம். தம்பி நீங்கள் இப்படி எழுதுங்கப்பா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் டைம் இப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், டைமை மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து அனுப்பும்போது விவரம் தெரியாத இன்விஜிலேட்டர்ஸ்னால நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான ட்ரைனிங் கிடைக்காததுனால அல்லது ட்ரைனிங்கே கொடுக்காம புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீட் எக்ஸாம் ஹாலில் நின்று இன்விஜிலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தரக்குறைவான இன்விஜிலேட்டர்ஸ்னால, நான் அப்படி தான் சொல்லுவேன், தரக்குறைவான இன்விஜிலேட்டர்ஸ்னால நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம யூடியூப்பை பார்க்கக்கூடிய மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நிறைய மாணவர்கள் ஒருவேளை இந்த நார்மலைசேஷன் ஃபார்முலாலாம் நீங்கள் முதல்லையே நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருந்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் டைமுக்கு போனஸ் மார்க் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்லையே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் இதன் மூலமாக பெனிஃபிட் ஆகிருப்பாங்க. போன வருஷத்தில் என்னாச்சு தெரியுங்களா? லாஸ்ட் இயரில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு போது OMR ஷீட்டுக்கும் அண்ட் அகைன் OMR ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்த ஃபைனல் ஆன்சர் ஸ்கோர் கார்டுக்கும் இடையில பெரிய டிஸ்கிரிபன்சிஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிந்து 158 மாணவர்களை லாஸ்ட் இயர் நம்ம கேதர் பண்ணோம். அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம கேஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் பேரண்ட்ஸ் அவங்களுடைய சிச்சுவேஷன் காரணமாக யாருமே கேஸ் போட முன் வரலை, முன்னாடி போகலை, கேஸும் போடலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேர் போச்சு. இந்த வருஷமும் OMR ரெஸ்பான்ஸ்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு OMR ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் ஒரு ஸ்கோர் வருது, நீட் ஸ்கோர் கார்டில் ஒரு ஸ்கோர் வந்திருக்கு, என்னுடைய மார்க் OMRல அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் என்னுடைய ஆக்சுவல் ஸ்கோர் கார்டில் என்னுடைய மார்க் கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான மாணவர்களை இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்த முடியும். We have them in our group. நம்ம குரூப்பில் மாணவர்கள், பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அலிகேஷன்ஸ்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய அந்த கிரெடிபிலிட்டி என்ன அப்படிங்கிற எக்ஸாமினேஷன், நேஷன் வைட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் நடத்தக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த லாஸ் ஆஃப் டைமுக்கு நீங்கள் போனஸ் மார்க் கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, நீங்கள் நியூஸ் மீடியாவில், நியூஸ் பேப்பரில் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து பல வருடங்களாக இந்த எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, நீட் எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த இடத்துல லீக் ஆகிடுச்சு, இந்த இடத்துல லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லி நிறைய வருடங்களில் நியூஸ் வந்திருக்கு. அதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க. பட் இந்த வருஷம் எக்ஸாம் பேப்பருக்கு, எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி நமக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குன்னு சொல்லி பாட்னாவில் ஒரு கேஸே ஃபைல் பண்ணி அதனுடைய FIR காப்பியெல்லாம் கூட வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை NTA என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த போனஸ் மார்க் கொடுத்ததுக்கு கூட ஒரு லெத்தாஜிக்கான ஒரு ரெஸ்பான்ஸை தான், ஒரு அன்எத்திக்கல் ரெஸ்பான்ஸை தான் NTA தரப்புலேருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு பெரிய விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது அப்படின்னா வைரல் இல்லை, அது ஆக்சுவலாக அந்த காரணத்துக்காக அது இதாகிறது இல்லை, ஆக்சுவலாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் நிறைய மாணவர்கள் அதை என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை, அந்த ஆதங்கத்தை வெளியே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தான் எங்களை மாதிரியான எஜுகேஷனிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கிறோமே தவிர மாணவர்கள், பெற்றோர்கள் அவங்க எங்ககிட்ட சொல்கிற அந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு நாங்கள் வெளியே பேசுகிறோம். ஸோ இப்போ எங்களுடைய மாணவர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம பேசி தான் ஆகணும். கிட்டத்தட்ட 67 மாணவர்கள் நம்ம ஆல் இண்டியா ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே படித்து வந்த மாணவர்களாக இருந்தால் சந்தோஷம்தான், அதுக்குரிய வாழ்த்துக்கள் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். ஆனால் ஆல் இண்டியா ரேங்க்ல ஃபஸ்ட்டு 67, 68, 69 அப்படின்னு வரும்போது 719
718 அப்படின்னு மார்க் வரும். அதுக்கு நாங்கள் மார்க் கொடுப்போம், போனஸ் மார்க் கொடுப்போம். ஆனால் அவங்க எல்லாம் ஒரே சென்டர் தான் எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறத எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியும்? அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவர்கள் இத்தனை பேர் படிச்சுட்டு வந்துட்டாங்க, பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் ஒரே சென்டரில் எழுதின மாணவர்கள் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். எல்லா மாணவர்களும் ஒரு சராசரி மாணவனா, ஒரு சராசரி மனிதனா அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? ஒரே சென்டரில் எழுதினவங்க எப்படி இத்தனை மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி வரும் தானே. சீரியல் நம்பர் பாருங்கள், வரிசையாக ஒரே மாதிரி இருந்துச்சு. இது நீங்கள் ரிலீஸ் பண்ண என்டிஏ ரிலீஸ் பண்ண பப்ளிக் நோட்டீஸில் இருந்து தான், பப்ளிக் ப்ரெஸ் ரிலீஸில் இருந்தால் நம்ம டேட்டா அப்படிங்கிறத எடுத்துருக்கிறோம். போனஸ் மார்க் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லலை. நார்மலைசேஷன் ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த நார்மலைசேஷன் ஃபார்முலாவை பற்றி அந்த 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 ஆக்சுவலாக ஒரு கோர்ட் கேஸின் அடிப்படையில் தான் நாங்கள் போனஸ் மார்க் கொடுத்தோம்னு சொன்னாங்கல்ல. அந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத பற்றின தெளிவான விஷயங்கள் நமக்கு இன்னும் தெரிய வரல. ஆனால் நம்ம சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2015 இது மாதிரியான ஒரு கோர்ட் கேஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த கேஸ் வந்து என்டிஏ அதில் இன்வால்வே ஆகலை. நமக்கு வந்து அது ஒரு வேற ஒரு போர்டு எக்ஸாம் நடத்தின வேற ஒரு போர்டு, வேற ஒரு பாடி, அவங்க தான் இந்த எக்ஸாம் நடத்துனாங்க. அதுக்கு கொடுத்த ரிசல்ட்டுக்கும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கும் நீட் எக்ஸாமினேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. ஸோ இப்படி தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால 719 718க்கு போனஸ் மார்க் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு கீழே எத்தனை மாணவர்களுக்கு போனஸ் மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒயிட் லேபிள் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்டிஏனுடைய முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக நம்ம வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கையாக இது இருக்குது. எத்தனை மாணவர்களுக்கு நீங்கள் போனஸ் மார்க் கொடுத்தீங்க? போனஸ் மார்க் இல்லாமல் அவங்களுடைய மார்க் என்ன? ஏன்னா 719 மார்க் வாங்கின மாணவர் அவருக்கு எத்தனை மதிப்பெண்கள் போனஸாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களாகிய எங்களுக்கு கட்டாயம் இருக்குது. ஸோ இதை என்டிஏ தரப்புலேருந்து இந்த நேரத்தில் வைக்கிறோம். ஸோ ஒருவேளை மாணவர்கள் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒயிட் லேபிள் டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கூட சேரலாம். இதற்காக மிஸ்பா கரியர் அகாடமி சில ஆக்டிவிட்டீஸை முன்னெடுக்க போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து சில விஷயங்களை ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். மாணவர்கள் அட் எனி பார்ட் ஆஃப் டைம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டோ, என்னுடைய சேனலை பார்க்குற மாணவர்களோ அல்ல பெற்றோர்களோ, அவங்க சராசரியாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், ஆவரேஜாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜில் இந்த வருஷம் எப்படியாவது சேரணும்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் 650 மார்க் எடுத்துட்டா நான் மெடிக்கல் காலேஜ் போயிடுவேன், எனக்கு பிடிச்ச கவர்மெண்ட் காலேஜ் நான் போயிடுவேன், இல்லை 600 மார்க் எடுத்துட்டா நான் பிடிச்ச கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துருவேன், 500 மார்க் எடுத்துட்டா எனக்கு பிடிச்ச செல்ஃப் ஃபினான்சிங் எனக்கு கிடச்சிரும், அதுவே எனக்கு போதும் தான் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுட்டு இருந்த மாணவர்கள், அதை டார்கெட்டாக வச்சுட்டு இருந்த மாணவர்கள், நீங்கள் அள்ளி கொடுத்த போனஸ் மார்க்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. அவங்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இந்த நேரத்தில் மாணவர்கள், பெற்றோர்கள் சார்பாக மிஸ்பா கரியர் அகாடமி சில விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும். உங்கள் நலனில் அக்கறை உள்ளது தான் மிஸ்பா கரியர் அகாடமி அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.